கொசுக்கள் வெறும் தொல்லை தரும் பூச்சிகள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? சில கொசுக்கள் மலேரியா போன்ற கொடிய நோயை கொண்டு வருகின்றன. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியே மற்றும் பிளாஸ்மோடியம் ஓவேல் எனப்படும் மிகச்சிறிய ஒட்டுண்ணிகளால் மலேரியா ஏற்படுகிறது. தொற்று உள்ள கொசு ஒரு நபரை கடிக்கும்போது அது அந்த ஒட்டுண்ணிகளை அவரின் இரத்த ஓட்டத்தில் பரப்புகிறது. மனித உடலுக்குள் ஒருமுறை செல்லும் இந்த ஒட்டுண்ணிகள் சிக்கலான வாழ்க்கைச் சுழற்சிக்குள் செல்கின்றன. கல்லீரல் செல்கள் முதல் சிவப்பு இரத்த அணுக்கள் வரை நகர்கின்றன. 10 முதல் 14 நாட்களுக்குப் பின் அதிக காய்ச்சல், குப்புற விழுதல், சுவாச பிரச்சனைகள் போன்ற பல மலேரியாவின் அறிகுறிகள் தோன்றும். கடுமையான அறிகுறிகள் ஏற்பட்டால் அவசர சிகிச்சை பெறுவது மிக முக்கியம். சிகிச்சையில் பெரும்பாலும் மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படும். ஆனால் மலேரியாவை எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த வழி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகும். கொசு வலைகளை பயன்படுத்துவது, முழுக்கை சட்டை அணிவது, கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடத்தில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றுவது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் இதில் அடங்கும். விழிப்புணர்வு பெறுவதன் மூலமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதன் மூலமும் மலேரியாவை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம்.